கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையை சகிக்கத்தக்கதாக, சோதனையை தாங்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு திராணியை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் என்ன பண்றதில்லை, சோதிக்கப்படுகிறதில்லை. அப்படின்னா நாம சோதனைகளை தாங்கத்தக்கதான பலனுள்ளவர்களாக, திராணி உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சோதனைகளை தாங்கத்தக்கதான பலன் நமக்கு வேணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன? பிரச்சனை இல்லாம இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு. யாரை கேட்டாலும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேளுங்க, அவன் ஒரு பிரச்சனையை சொல்லுவான். எனக்கு ஸ்கூல் வைக்கிறது பிரச்சனையா இருக்கு அப்படின்பா. அவன்கிட்ட கேளுங்க, அவன் சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா அவன் சயின்ஸ் பிரச்சனையா இருக்கும்பா, மேக்ஸ் பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லுவான். வாலிபர்களை கூப்பிட்டு கேட்டா அவன் சில பிரச்சனைகளை சொல்லுவான். எனக்கு சரியா நெட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இப்ப பிரச்சனையை சொல்லுவான். எனக்கு அது சரியா இல்லைன்னு பிரச்சனையை சொல்லுவான். அவன் கல்யாணமானவங்களை கூப்பிட்டு கேளுங்க, அவங்க சொல்லுங்க. உங்க கணவர்மாரை கூப்பிட்டு கேளுங்க, ஹலோ, உங்களை குறித்து நிறைய பிரச்சனைகள் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? எத்தனை யாரை கூப்பிட்டு கேட்டாலும் ஏராளமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. ஆனா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பாருங்க. பிரச்சனைகள் வரும்போது நம்ம உடைஞ்சு போறோமா இல்லையா? என்ன சொல்றீங்க? பிரச்சனை வந்த உடனே தடுமாறுறோமா இல்லையா? பிரச்சனை வந்த உடனே என்ன செய்ய போறோம்னு கலங்குறோமா இல்லையா? ஆனா வேதம் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. அவர் நம்முடைய திராணிக்கு தக்கதாகத்தான் சோதனையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா அந்த சோதனைகளை தாங்குகிறதற்குரிய பலனும் யாருகிட்ட இருக்கு? பக்கத்தவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சோதனையை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் திராணியா? என்ன சொல்றீங்க? பார்த்து சொல்லுங்க. சோதனையை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க சோதனைகள்ல தப்புகிறதற்குரிய வழியையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அதற்குரிய வழியும் வச்சிருக்கிறார். நிச்சயம் அதற்கு வழியை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி கர்த்தர் அவங்களை நடத்தினார். ஆமென். பின்னாடி பார்வோன் விரட்டிட்டு வர்றான். நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு வழி தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம பார்வையெல்லாம் எப்படி இருக்குது? எங்களை வனாந்திரத்தில் கொண்டு வந்து, சொல்லுங்க, வனாந்திரத்தில் கொண்டு வந்து எங்களை கொல்லவா பார்க்கிறீர்? எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொல்லியா இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்த? நமக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்மளை சுத்தி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்புகிறதற்கான ஒரு வழியையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. நம்மளை சுத்தி எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவர் விடுவிப்பார். ஆனா அந்த சோதனையை தாங்கத்தக்கதான இருதயம், பலன் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. சோதனையை பார்த்த உடனே நாம உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறோம், இன்னும் அழுறோம். ஏன் மாறலைங்கிறத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சோதனை ஏன் இன்னும் மாறல? பிரச்சனை ஏன் இன்னும் மாற மாட்டேங்குது? நீங்க வேதத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. புலம்புனவர்கள் எல்லாரும் இழந்து போனார்கள், கண்ணீரோடு ஜெபித்தவர்கள் எல்லாரும் சுதந்திரித்து கொண்டார்கள். ஆமாவா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க புலம்புனாங்க. என்ன புலம்புறாங்க? அவ்வளவுதான், எகிப்துல கல்லறை இல்லைன்னு சொல்லி எங்களை கொண்டு வந்து. எது வரைக்கும் புலம்புனாங்க? கானான பார்க்கிற வரைக்கும் புலம்பிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில் அவங்களால கானான சுதந்திரித்து கொள்ளவே முடியல. நாம பிரச்சனைகளுக்குள்ள புலம்புற வரைக்கும் நம்மளால சோதனையை சகிக்க முடியாது, சோதனையை தாங்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டுட்டோம்னா, என்ன சோதனை வந்தாலும் அதுக்கு தப்புகிறதற்கான ஒரு வழியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம் அந்த சோதனையை தாங்கத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நம்ம கவனம் அதுல தான் இருக்கணும். நீங்க ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையில பிரச்சனை இல்லாம இருக்கா? பிரச்சனை இல்லாம இருந்துச்சா? சமாதானமா கடந்து வந்துட்டோமா? ஒரு போராட்டம் இல்லாம வந்துட்டோமா? எத்தனை போராட்டத்தை நம்ம சந்திச்சோம், எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சோம், எத்தனை கடுமையான சூழ்நிலைகளை நம்ம சந்திச்சோம். ஆனா ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்களேன்.
நாம் அந்த சூழ்நிலைகளிலே கடக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருந்து அவைகளை தாண்டத்தக்கதாக நமக்கு பலனை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. சோதனைகளை சகிக்கத்தக்கதாக பலனை கொடுத்தார். ஆமென். 325 நாட்கள் நம்மை நடத்தினவர் இனி நடத்துறதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதை நாம வழங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சோதனைக்குள்ள கலங்க மாட்டோம். சோதனைக்கு நடுவே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழிகளை தேடுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, சோதனைக்குள்ள கலங்காதீங்க, சோதனைக்கு நடுவே கர்த்தர் வைத்திருக்கிற வழியை தேடுங்க. அல்லேலூயா. அதுதான் சோதனையை சகிக்கத்தக்கதான திராணி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. ஆமென். தேவனிடத்துல பயபக்தியா இருக்கிறவன் துர்ச்செய்தியை கேட்டாலும் என்ன பண்ண மாட்டானா? பயப்பட மாட்டான், பயப்பட மாட்டான், கலங்க மாட்டான். வேதத்தில் பல தேவ மனிதர்கள் அப்படிதான் துர்ச்செய்திகளை கேட்டார்கள். ஆனால் ஒரு நாளும் கலங்கி போகவே இல்லையே, ஒரு நாளும் பயப்படவே இல்லையே. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், சோதனையை தாங்கத்தக்கதான திராணியை கொடுக்கிறவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம எதுல திராணி உள்ளவர்களா மாறணும், நம்ம வாழ்க்கை எதில் திராணி உள்ளவர்களாய் நிற்க வேண்டியது அவசியம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம சோதனையை சகிக்கிற திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.